அண்மை காலமாக திருப்பரங்குன்றம் மலையை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதன் பிரிவுகளை சார்ந்தவர்கள் மத ரீதியான துவேஷத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இந்து மக்கள் வழிபாடு செய்வதற்கு அங்கே கோவில் இருப்பதை போல முஸ்லிம்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி சிக்கந்தர் என்று ஒரு தர்கா, சிக்கந்தர் பேர்ல ஒரு தர்காவை வைத்துக் கொண்டு அதுல வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அமைப்பை பொறுத்தவரை தர்காக்கள் இஸ்லாத்தில் இல்லைன்னு நாங்க சொல்றோம். முஸ்லிம்கள் மக்கள் மத்தியில அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம். அது எங்களுக்குள் நாங்கள் செய்யக்கூடிய சமூக சீர்திருத்த பிரச்சாரம். அவற்றை தாண்டி இந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது பல வருஷமா அங்கே இருக்கிறது. இத்தனை வருட காலத்துல எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இருந்ததில்லை. இன்றைக்கு உட்கார்ந்து ஹெச் ராஜா கேட்கிறார், எப்படி நீங்க சிக்கந்தர் தர்கா என்று சொல்லலாம், சிக்கந்தர் மலை என்று எப்படி சொல்லலாம்? நீதிமன்ற குறிப்புகளிலே இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேயர்களுடைய நீதிமன்றங்களிலேயே அந்த மலை சிக்கந்தர் தர்கா, சிக்கந்தர் மலை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் அங்கே வழிபாடு செய்வதற்குரிய உரிமையும் இருக்கிறது, இந்து மக்கள் வழிபாடு செய்வதற்குரிய உரிமையும் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி வாசல். அவங்க நம்பிக்கையின்படி சென்று வருகிறார்கள். இதுவரையில எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப திடீரென்று இதில் பிரச்சனை கிளம்புகிறது என்றால் வட மாநிலங்களைப் போல கோவில்களை வைத்து வழிபாட்டு தலங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கேவலமான மோசமான பிரித்தாளும் அரசியலை பாஜக தமிழகத்தில் முன்னெடுக்கிறது. இதற்கு எந்த மக்களும் ஒற்றுமை விரும்பக்கூடிய எவரும் இவருடைய அரசியல் ஆதாயத்திற்கு பலியாக மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதோடு தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக அந்த தர்காவில் அந்த மலையில பழைய நடைமுறை என்னவோ, இவர்கள் பிரச்சனையை கிளப்புவதற்கு முன்பு என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை தவ்ஹீத் ஜமாத் கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறது.